நம்ம சின்னம் வெற்றி சின்னம் உங்கள் வேட்பாளர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தேர்தலில் பூச்சக்கரவாதன் பிரச்சாரத்தை மாவட்ட தலைவர் ஜெயகணேஷ் மாவட்ட பொருளாளர் ஆதரித்து உதய சூரியனுக்கு வாக்கு சென்று நமது விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கத்திற்குரிய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் சின்னமான உதய சூரியனுக்கு வாக்குதாருங்கள். அருமை பெரியவர்களே, இந்திய கம்யூனிஸ்டும் வணக்கத்திற்குரிய நம்ம தமிழக போராளி திருமால் வளவன் ஐயா அவர்களும் அமைக்கப்பட்ட கூட்டணியின் சின்னமான உதய சூரியனுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று அறிவு பெரியவர்களே வணக்கம். அன்புக்குரிய வியாபாரிகளே வணக்கம். உங்களுக்கு கொண்டாட வாக்குகளை உளுந்தூர்பேட்டை வாழுகின்ற வாக்காளர் எஜமானர்களே, உங்கள் பாதம் பணிந்து வேண்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வந்து கொண்டிருக்கின்றோம். உளுந்தூர்பேட்டையினுடைய சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜி.ஆர். வசந்தவேல் அவர்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு வழங்கிய சின்னம் தான் உதயசூரிய சின்னம். ரைட்ல போயிடலாம். உங்களுடைய சின்னம் உதயசூரியன். ரைட்ல ரைட்ல அன்பிற்குரிய வாக்காளர் பேருந்து முன்னாடி வந்துருங்க. இங்க ரைட்ல நாங்க போயிடுறோம். டிரைவர் நீங்க வண்டியை முன்னாடி ரைட்ல பின்னாடிப்போம். அன்பிற்குரிய வாக்காளர்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். மறந்து விடாதீர்கள். இஸ்லாமியர்களே 2000 வணக்கத்திற்குரிய வாக்காளர் எஜமானர்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒப்பற்ற சின்னம், உயர்வான சின்னம், நல்லாட்சி பெற்ற வேட்பாளர் அண்ணன் ஜி.ஆர். பிரிவினையை தூண்டி மக்களிடையே கலவரத்தை தூண்டி மக்களை அடித்துக் கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி. அமைதியாக அனைவரும் சகோதரத்துவத்தோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும், அண்ணன் தம்பிகளாக மாமன் மைத்துனராக எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அணி. நாம் எந்த அணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இன்று வட மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலமாக கலவரத்தை தூண்டி அதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் மோடியின் தலைமையிலே இருக்கும் ஒரு கூட்டணி. மதவாதமே இருக்கக்கூடாது, மதசார்பற்ற கூட்டணி என்கின்ற தலைமையில் இருக்கும் ராகுல் காந்தியின் அமைதி பேரணி நடத்திய கூட்டணி ஒன்று இன்று எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்றி தமிழக மக்களை பிரித்தாள வேண்டும் என்பதற்காக உருவாக்கியிருக்கிற கூட்டணி ஒன்று. இதில் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு வாக்களித்தால் நாம் அமைதியான முறையில் வாழ முடியும் என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள். இன்று வட மாநிலங்களில் புற கலவரத்தை தூண்டி மக்களிடையே ஒற்றுமையின்மையை உருவாக்கி அதில் கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கும்